கடினமான பாதைகள் பெரும்பாலும் அழகான இலக்குகளை நோக்கியே அழைத்து செல்லுகின்றன. கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை இலக்காக கொண்டு அன்புமலர் அல்போன்சாவின் திருவிழாவை நினைவு நாளை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய பங்கு குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய அல்போன்சாவின் திருவிழாவை நாம் முழு மூச்சோடும் முனைப்போடும் கொண்டாடி கொண்டே இருக்கின்ற இத்தருணத்திலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், அன்னை அல்போன்சாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி அவளுடைய பரிந்துரை வழியாக நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்போன்சாவினுடைய வாழ்க்கையில் அதிகமாக மேலோங்கி நின்ற ஒரு சில பண்புகளை மட்டும் நான் இன்று உங்களுக்கு கூறி உங்களையும் இன்று என்னோடு சிந்திக்க அழைக்கின்றேன். பாருங்கள், தூய அல்போன்சாள் துன்பங்களுடைய தாயாக இருந்தால், துன்பங்களில் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தார். துன்பங்கள் வழியாக ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்ற ஒரு தாயாக இருந்தால், அது மட்டுமல்ல, துன்பப்படுகின்றவர்களுக்கு ஆறுதலும் தணலுமாக இருக்கக்கூடிய ஒரு தாயாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் விளங்கினாள் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்பங்கள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இன்று இந்த உலகத்திலே இன்பங்களை விட அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய துன்பங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதைத்தான் அருமை அன்னை அல்போன்சாவின் வாழ்க்கையானது இன்று நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது இன்பங்களால் மட்டும் இணைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்ததுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பதை அன்னை அல்போன்சாவினுடைய வாழ்க்கையானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி இரண்டர கலருகின்ற பொழுது, இன்பங்களை நான் எந்த மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனோ அதே அந்த மனப்பக்குவத்தோடு துன்பங்களை நான் ஏற்று வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்பதை அருமை அன்னை அல்போன்சாவினுடைய வாழ்க்கையானது இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், அன்னையினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே அவள் அனுபவிக்காத எந்த துன்பங்களும் இல்லை. சிறு வயதிலிருந்தே அவள் பெற்றுக்கொள்ளாத எந்த துன்பங்களும் இல்லை. வேதனைகளை சாதனைகளாக மாற்றினால், சாதனைகளாகவும் சவால்களை வேதனை சாதனைகளாக மாற்றினார். சிலுவைகளை சிறகுகளாக மாற்றுகின்ற பொழுது அதன் வழியாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் மிக பெரியது என்பதை அவளுடைய வாழ்க்கையானது இன்று நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆகையால் அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது இன்பங்களால் மட்டும் இணைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்ததே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இன்பங்களை எந்த மனநிலைகளோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே அந்த மனநிலைகளோடு என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிறு சிறு துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதன் வழியாக ஆண்டவர் இயேசு எனக்கு தர விரும்புகின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். பாருங்கள், அன்னையினுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே ஒரு அரைகுறை குழந்தையாக இந்த உலகத்திலே அவள் பிறக்கின்றாள். அது ஒரு துன்பமாக இருக்கிறது. பிறந்த சில மாதங்கள் கழிந்தவுடனே தன்னுடைய தாயை இழக்கின்றாள். அதுவும் ஒரு துன்பமாக இருக்கிறது. தாயை இழந்த அவள் பாட்டி தாத்தாவினுடைய அரவணைப்பிலே வாழுகின்றாள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாட்டி தாத்தாவினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்த அவள் சற்று நேரம்
சற்று நாட்கள் ஆண்டுகள் கழிந்தவுடனே அந்த அரவணைப்பும் அவளிடமிருந்து எடுக்கப்படுகிறது. தன்னுடைய பெரியம்மாவின் அரவணைப்பிலே வாழுகின்றார், கட்டுப்பாட்டுக்குள் வாழுகின்றார். இறுதியாக திருமண வயதை எட்டுகின்ற பொழுது அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று உலகெல்லாம் ஆசைப்பட்டு அவளை வற்புறுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வதே என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு இலக்காக அவள் ஒரு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்று விளந்து நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அதனால் துன்பங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறு வயதிலிருந்தே நாம் சில வேளைகளில் அனுபவிக்கக்கூடிய சில துன்பங்கள், சிலுவைகள், வேதனைகள், நெருக்கடிகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு முறை ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்படுகின்றது. உடனே தீவிரப்படைக்கு அதை அறிவுறுத்துகின்றார்கள். தீவிரப்படையும் மிக விரைவாக அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக அந்த அடுக்குமாடி கட்டடம் முழுமையாக அனைத்து தளங்களும் தீயால் நிரப்பப்படுகின்றது. உடனே என்ன செய்கின்றார்கள் என்றால் விலையுயர்ந்த பொருட்களை எடுப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனால் முடியவில்லை. மிக மிக விலையுயர்ந்த பொருட்கள் ஒவ்வொரு தளங்களிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இறுதியாக இந்த விரைவு படை வந்த உடனே சென்று பரிசோதனை செய்து பார்க்கின்றார்கள். எந்த இடத்தில் ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது 5 மாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் தீக்கிரையானது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் அமைதியாக அப்படி தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பானை மட்டும் தீயால் இத்தனை தீ விபத்து ஏற்பட்ட பொழுதும் அனைத்து பொருட்களும் எரிந்த பின்னும் இது சாம்பலாகாமல் அப்படி இருக்கிறது. ஏன் என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். காரணம் ஏன் தெரியுமா? இந்த பானையை குயவன் வடிவமைக்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான், அதற்கு தக்க ஒரு வடிவத்தை கொடுத்துவிட்டு அதை தீயிலை வைத்து அதை பண்படுத்துவான். அந்த தீயிலிருந்து அது பெற்றுக்கொண்ட அந்த காயம், அந்த தீயிலிருந்து அது பெற்றுக்கொண்ட அந்த பாடம்தான் நிச்சயமாக இந்த அனைத்து விலையுயர்ந்த பொருட்களும் எரிந்த பெண்ணும் அதை எரியாமல் காத்தது. பாருங்கள், இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற சிறு சிறு வேதனைகள், சிறு சிறு கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் எனக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களிலெல்லாம் என்னை பிடித்து தைரியத்தோடு நிற்பதற்காக என்னை வழிவகுக்கிறது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அதைத்தான் அல்போன்சாவினுடைய வாழ்க்கையும் இன்று நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. சாதாரணமாக சொல்லுவார்கள், தீயில் பூத்த பூ வெயிலில் வாடாது, தீயில் பூத்த பூ வெயிலில் வாடாது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிறு சிறு துன்பங்களை, வேதனைகளையும், நெருக்கடிகளையும், இன்னல்களையும் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதன் வழியாக மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு எனக்கு தருவார் என்பது மட்டுமல்ல, அதன் வழியாக எந்த துன்பங்களும் எந்த வேதனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் தாங்குவதற்காக எனக்கு அதன் வழியாக ஒரு ஆற்றல் ஆண்டவர் இயேசு எனக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்போன்சாவினுடைய வாழ்க்கையும் அவள் துன்பங்களை, மற்றவர்களுடைய பிறருடைய துன்பங்களை ஏற்று தன்னுடைய துன்பங்களாக அவள் மாற்றி அதன் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மகளாக இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே வெற்றி எப்படி கிடைத்தது என்றால், எப்படி இதை அனைத்தையும் தாண்டி அவளுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது என்றால், பாருங்கள், எந்த துன்பத்திலும் எந்த வேதனையிலும் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை அவளுடைய அடிமனதிலே அழகாக பதிந்திருந்தது. அதனால்தான் எந்த துன்பங்களும் வேதனைகளும் வந்தாலும் அவளால் அந்த துன்பங்களை எல்லாம் கடந்து செல்ல முடிந்தது. அதாவது சொல்வார்கள், எவரி சக்சஸ் பிஹைண்ட் ஏ சீக்ரெட். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒரு ரகசியம் இருக்கும். இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். அப்படி என்றால் அன்னை அல்போன்சால் புரிந்து கொண்டால் அவளுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களை எல்லாம் அவள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது
அந்த துன்பங்களோடு ஆண்டவர் இயேசு என்னோடு உடனிருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்த பொழுதுதான் அந்த துன்பங்களை எல்லாம் அவளால் கடக்க முடிந்தது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அதனால்தான் நாம் இன்று நம்பிக்கையின் நட்சத்திரம் அல்போன்சா என்கின்ற அருமையான ஒரு தலைப்பை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கின்ற பொழுது நாமும் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை விசுவாசம் என்னுடைய அடிமனதிலே இருக்க வேண்டும். என்னுடைய துன்பங்களில், வேதனைகளில், கஷ்டங்களில், கவலைகளில் ஆண்டவர் இயேசு என்னோடு உடனிருக்கின்றார், என்னை வழி நடத்துவார் என்கின்ற அடிப்படை விசுவாசம் இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அடிமனத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு பாடுவார்கள், துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். பாருங்கள், துன்பத்திலும் இன்பத்திலும், என்னுடைய வேதனையில் நெருக்கடிகளானாலும், குற்றச்சாட்டுகளானாலும், அவமானங்களானாலும், அடிக்கப்பட்ட நேரங்களானாலும், ஒதுக்கப்பட்ட நேரங்களானாலும், ஓரங்கட்டப்பட்ட நேரங்களானாலும் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு எனக்கு இருந்தால் நிச்சயமாக அல்போன்சாவை போன்று எந்தெந்த துன்பங்கள், எந்தெந்த வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியும், முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். முழுநலமோடு புன்சிரிப்போடு அதை ஏற்று அதன் வழியாக அதையும் தாண்டி எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அதனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது இன்பங்களால் இணைந்தது மட்டுமல்ல, இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கரைந்தது. எந்த துன்பங்களும் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு என்னோடு உடன் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நான் உடலால் உங்களோடு இல்லாவிடனும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வையும், நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார், ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்போரோ, ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்போரோ புதிய ஆற்றல் பெறுவர், அவர்கள் ஓடுவர், களைப்படைய மாட்டார் என்று இறை வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு வேதனைகளிலும் துன்பங்களிலும் மத்தியிலே ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து மட்டுமல்ல, வேறு எங்கிருந்தும் கிடைக்காது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இறைவசனம் அழகாக கூறுகிறது. திருப்பாடல் 18வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, ஆண்டவரே என் ஆற்றலாகிய இறைவா, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். அதனால் அன்பானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், துன்பங்கள் வழியாக ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தவள் தான் அன்பு அல்போன்சாள். துன்பங்கள், துன்பப்படுகின்றவர்களுக்கு தணலாக மாறுகின்றவள் தான் அன்பு அல்போன்சாள். துன்பங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் சாதனைகளாக அவளால் மாற்ற முடிந்தது என்றால் அவள் ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்த அந்த நம்பிக்கை. அதனால் தாம் நம்பிக்கையின் விடிவெள்ளி அல்லது நம்பிக்கை நட்சத்திரம் என்று நாம் அழைக்கின்றோம். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிவிட்டு முடித்து வருகிறேன். பாருங்கள், ஏன் நட்சத்திரம் என்று அவளை அழைக்கின்றோம் தெரியுமா? இந்த நட்சத்திரத்திற்கும் அவளுடைய வாழ்க்கைக்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. இயேசு பிறந்த பொழுது வானத்தில் ஒரு விண்மீன் நட்சத்திரமானது தோன்றியது. எதற்காக? ஞானிகளை வழிநடத்துவதற்காக. இந்த நட்சத்திரமானது தோன்றுகிறது. நட்சத்திரம் அப்படியே நகர்ந்து செல்கின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தை பார்த்து ஞானிகள் வழி நடந்தார்கள். இயேசுவனுடைய அந்த பகுதியை வந்தவுடனே நட்சத்திரம் திடீரென்று மறைந்து போகிறது. இயேசுவனுடைய அந்த பகுதியை வந்தவுடனேயே நட்சத்திரம் திடீரென்று மறைந்து போகிறது. அப்படி என்றால் ஒரு நட்சத்திரம் நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்திலே அழைத்து சேர்க்கும், கொண்டு போய் சேர்க்கும். அப்படி என்றால் அருமை அல்போன்சா என்கின்ற நட்சத்திரம் எத்தனையோ நபர்களை இயேசுவிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. அல்போன்சா என்கின்ற நட்சத்திரம் எத்தனையோ நபர்களை இயேசுவிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்திக்க வருகின்றவர்களுக்கானாலும் தான் சந்திக்கின்றவர்களானாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசாமல் அவள் அனுப்ப மாட்டாள் என்று அவளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. எந்த சூழ்நிலையிலானாலும், எந்த கஷ்டங்களினாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், இறை வார்த்தையை போதிக்க வேண்டும். அப்படி மற்றவர்களையும், இறைவனை அறிந்தவர்களையும்
அறியாதவர்களையும் இறைவனிடத்திலே அழைத்து செல்கின்ற ஒரு நட்சத்திரமாக, நம்பிக்கையின் விடிவெள்ளியாக அவள் இன்று நமக்கு முன்னால் முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் அன்பானவர்களே, அருமை அன்னை அல்போன்சாவின் திருவிழாவை கொண்டாடிவிட்டு வாழ்த்துக்களோடு மட்டும் வழிபாட்டை முடித்துக்கொள்ளாமல், வாழ்வுக்கு திருத்தம் ஏற்படக்கூடிய ஆழமான, அழுத்தமான, ஆணித்தரமான, அர்த்தமுள்ள முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.